இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தையில என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா? ஒரே நாள்ல கரடுகள் மார்க்கெட்ட ஒரு பிடி பிடிச்சிருச்சு. ஒரு பெரிய சரிவு. இந்த 1500 புள்ளி வீழ்ச்சிக்கு பின்னாடி என்னதான் நடந்தது? வாங்க, இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கதைய நாம நிமிஷத்துக்கு நிமிஷம் அலசி ஆராயலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல காலையில ட்ரேடிங் எப்படி ஒரு கரடியோட ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். அப்புறம் மத்தியான நேரத்துல மார்க்கெட்ல என்னென்ன மூவ்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசி நேரத்துல எப்படி சரிவு இன்னும் அதிகமாச்சு. கடைசியா மார்க்கெட் முடியும் போது என்ன நிலவரம். அப்புறம் ரொம்ப முக்கியமா இந்த சரிவுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். முதல் பகுதிக்குள்ள போலாம். கரடியுடன் தொடங்கிய வர்த்தகம். அதாவது காலையில மார்க்கெட் ஓபன் ஆனதிலிருந்தே ஒரு நல்ல அறிகுறியே தென்படல. ஆரம்பத்தில இருந்தே விற்பனையாளர்கள் தான் முழு கண்ட்ரோல்ல இருந்தாங்க. அந்த சின்ன பதற்றம் போக போக ஒரு பெரிய பயமாவே மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, காலையில 11 மணிக்கெல்லாம் நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு. சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா டக்குன்னு 1100 புள்ளிகளுக்கு மேல சரிஞ்சது. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய ஷாக். அப்போவே தெரிஞ்ச போச்சு, இது ஏதோ ஒரு சாதாரண சரிவல்ல, ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு. இந்த சரிவு ஏதோ சில பங்குகளை மட்டும் பாதிக்கலங்க. நீங்களே பாருங்க, ஒட்டுமொத்த மார்க்கெட்டையுமே ஒரு உலுக்கிருச்சு. ஏறக்குறைய 830 பங்குகள் தான் ஏறி இருக்கு. ஆனா 3000 கிட்ட பங்குகள் சரிஞ்சிருக்கு. அதாவது ஏறின ஒவ்வொரு பங்குக்கும் பதிலா கிட்டத்தட்ட 4 பங்குகள் சரிஞ்சிருக்கு. இதுதான் மார்க்கெட்ல பரவின அந்த பீதிக்கு ஒரு முக்கியமான காரணம். அடுத்ததா மதிய நேரத்துல மார்க்கெட்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். பாருங்க, மார்க்கெட் முழுக்க ஒரே ரத்த கலரியா இருந்தாலும் சில கம்பெனி நியூஸ் மட்டும் சில பங்குகளை பயங்கரமா ஏத்தியும் இறக்கியும் விளையாடுச்சு. மார்க்கெட்டோட இந்த ஏற்ற இறக்கத்துக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். பாருங்க, காலையில 10:38க்கு சிஞ்சின் கம்பெனியோட சிஇஓ ராஜினாமா பண்றாரு. உடனே அதோட பங்கு சரியுது. ஆனா அதே சமயம் மதியம் 12:56க்கு KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு 1,734 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்குது. அவங்க பங்கு ஜெட் வேகத்துல ஏறுது. இது எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம இந்திய ரூபாய் டாலருக்கு நிகரா 95.12ங்கிற வரலாறு காணாத சரிவை சந்திச்சது. இப்போ நாம பார்க்க போறது தான் ரொம்ப முக்கியமான கட்டம். இறுதி நேர வீழ்ச்சி. அதாவது ட்ரேடிங்கோட கடைசி 90 நிமிஷத்துல செல்லிங் பிரஷர் நம்ப முடியாத அளவுக்கு அதிகமாச்சு. அது வரைக்கும் கட்டுப்பாட்டுல இருந்த சரிவு ஒரு கட்டத்துல கட்டுப்பாட்டை மீறி ஒரு பெரிய வீழ்ச்சியா மாறின இடம் இதுதான். மதியம் 2 மணிக்கே சென்செக்ஸ் 1341 புள்ளிகள் சரிஞ்சிருந்தது. அப்பவே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது வெறும் ஆரம்பம் தாங்க. அடுத்த 1 மணி நேரத்துல நிலைமை இதை விட மோசமாக போகுதுன்னு யாருமே எதிர்பார்க்கல. பாத்தீங்களா? சரியா 1 மணி நேரத்துக்கு அப்புறம், அதாவது மதியம் 3 மணிக்கு சரிவு 1653 புள்ளிகளா அதிகரிச்சது. கிட்டத்தட்ட 300 புள்ளிகள் ஒரே மணி நேரத்துல காலி. செல்லிங் பிரஷர் எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்துல இருந்துச்சுங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. கடைசியா மார்க்கெட் முடியும் போது சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 1500 புள்ளிகள் சிரிஞ்சு முடிஞ்சது. அந்த கடைசி நேரத்துல கொஞ்சம் மீண்டாலும் இது முதலீட்டாளர்களுக்கு கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு மோசமான நாள்னு தான் சொல்லணும். சரி, இப்போ நாள் முடிஞ்சிருச்சு. புயல் ஓஞ்ச மாதிரி இருக்கு. வாங்க, இறுதி நிலவரத்தை கொஞ்சம் அலசி பார்க்கலாம். நாள் முழுக்க நடந்த இந்த பெரிய சரிவுல யார் தப்பிச்சா யார் மாட்டுனாங்கன்னு ஒரு கணக்கெடுப்ப பார்ப்போம். இந்த சரிவு பெரிய கம்பெனிகளை மட்டும் விட்டு வைக்கல. சென்செக்ஸ், நிஃப்டி ரெண்டுமே 2% மேல சரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நிஃப்டி மிட் கேப், ஸ்மால் கேப் பங்குகளும் 1.6% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, பெரிய முதலீட்டாளர், சின்ன முதலீட்டாளர்னு பாகுபாடு இல்லாம எல்லாருமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். யார் ரொம்ப அடி வாங்கினாங்கன்னு பார்த்தா பஜாஜ் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், SBI மாதிரி வங்கி மற்றும் நிதித்துறை பங்குகள் தான். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, ஹிண்டால்கோ, கோல் இந்தியா, ONGC மாதிரி கமாடிட்டி, பவர் செக்டார் பங்குகள் இந்த சரிவிலையும் லாபம் பார்த்திருக்கு. இதுக்கு காரணம் உலக அரசியல் பதற்றங்கள் தான். சரி, இவ்ளோ நடந்திருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த பெரிய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? இனிமேல் என்ன வாய்ப்பு இருக்கு? வாங்க, ஒரு நிபுணர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஓம்னிசைன்ஸ் கேபிட்டலோட CEO விகாஸ் குப்தா என்ன சொல்றாருன்னா, இது நேத்தின்னிக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லையா. அவர் சொல்றபடி ஜனவரி 2026 முதலே சந்தை தடுமாற ஆரம்பிச்சிடுச்சு. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் வந்ததுக்கு அப்புறம் சந்தை தொடர்ந்து மோசமா தான் செயல்படுது அப்படின்னு சொல்றாரு. இது பல மாசமா சேர்ந்து வந்த அழுத்தத்தோட ஒரு வெளிப்பாடுதான்னு அவர் சுட்டிக்காட்டுறார். அவர் இந்த சரிவுக்கு சில முக்கிய காரணங்களையும் பட்டியலிடுறாரு. முதல்ல அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் பதட்டம். இதனால கச்சா எண்ணெய் விலை பயங்கரமா ஏறுது. இதை பார்த்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டை விட்டு பணத்தை வெளியே எடுக்கிறாங்க. நம்ம ரூபாயோட மதிப்பும் டாலருக்கு எதிராக சரிஞ்சுக்கிட்டே போகுது. இதெல்லாம் சேர்ந்துதான் போற ஆரம்பிச்சதிலிருந்து இப்ப வரைக்கும் மார்க்கெட்ல ஒரு 11-12% சரிவுக்கு காரணமும் சொல்றாரு. ஆனா அவர் இதுல ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் சொல்றாரு.
அதாவது எண்ணெய் எரிவாயு சப்ளைல பெரிய தட்டுப்பாடு வராத வரைக்கும் நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு இந்த நிலைமை ரொம்பவே நல்ல வாய்ப்புன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த சரிவுனால பல நல்ல பங்குகளோட விலை ரொம்ப கவர்ச்சிகரமான விலைக்கு கிடைக்குதுன்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. இப்படி பயம் நிறைஞ்ச மார்க்கெட்ல எது ரிஸ்க், எது வாய்ப்பு, இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கோட்டை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. அதனால முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் கவனமா படிச்சுட்டு முடிவு பண்ணுங்க.